ஏம்மா இதெல்லாம் ஆள் வச்சு கட்ட வேண்டியதானே? எவ்வளவு நேரம் உட்காந்து கட்டிட்டு இருப்பீங்க? அவள் தான் பெரியம்மா, இதோ முடிஞ்சிச்சு. நிம்மி, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ம் தெரிஞ்சிட போகுது. இல்லைங்க, இதெல்லாம் தெரியாது. என்ன பார்க்கவே மாட்டேங்கிறான்? என்ன? ஏய், என்னடா எல்லாரும் என்னையும் ஃபோக்கஸ் பண்றீங்க? தூ, டேய், அச்சச்சோ, இந்த உமா எங்கே காணோம்? அவங்களெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. என்னம்மா தூங்குறா? ஆமாம், அவள் வீட்டில் அப்படியே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பையிலே காலையில் 9 மணிக்கு தான் எழுந்திருப்பா. இங்கே என்ன அவளுக்கு என்ன வேலை வெட்டியா? நல்லா படுக்க இடம் கொடுத்த உடனே நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பா. என்ன செய்ய போகிறா? வெடி இருக்கட்டும், இங்கே வந்தாலும் தேவையில்லாமல் தொந்தரவு தான் செஞ்சிட்ருப்பா. ஐயோ நீங்க வேற. ஜெய் அம்மா போட்டு படுத்தவன படுத்திட்டு இருக்கா. அவங்க பாவம் எதுவும் சொல்ல முடியாம அமைதியா இருக்காங்க. அப்படியாங்க? அப்படிலாம் இல்லைங்க. அது உங்களோட பெருந்தன்மை. பரவாயில்ல, அவளை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. நானே ஒரு டைம்ல ரொம்ப கோவம் வந்து அவளை திட்டுவேன். தேவையில்லாத விஷயம்லாம் நிறைய பேசிட்டு இருப்பா. அதான் அவங்களோட நேச்சர், என்ன பண்ண முடியும்? அப்படி என்னத்தை கேட்டு அவங்கள போட்டு படுத்துனா? ஐயோ அண்ணி, ஒன்றா ரெண்டா அவங்கள 3 நாளாக போட்டு படுத்திட்டு தான் இருக்கா. அவங்க ஏன் அப்பயே ஒரு பையனோடய ஸ்டாப் பண்ணிட்டீங்களே ஏன் அப்படின்னு கேட்க, நீங்கள் 2 பேரும் கலராக தானே இருக்கீங்க, அவன் ஏன் கருப்பாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இதுதான் கேள்வி அவளுக்கு. இதெல்லாம் அந்த அக்காவுக்கு தேவையா? பத்தியா, இதுக்கு தான் சொன்னது அவளை விசேஷத்தன்னைக்கே வரவே சொல்லலான்னு. கேட்காம இவ போய் இழுத்துட்டு வந்திருக்கா பாரு அவளை. என்னென்ன தேவையில்லாம பேசியிருக்கான்னு பத்தியா? விடுங்கக்கா, அவளை பற்றி தெரிஞ்சது தானே. அதுக்குன்னு என்ன பேசணும் ஒரு வரமுறை இல்லை. கருப்பாக இருக்கா சிகப்பாக இருக்கா இதெல்லாம் தேவையா? பார்த்தீங்களா, உங்கள் அத்தை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்கள் அத்தை மேலே உங்களுக்கு கோவம் தானே? பார்த்தீங்களா எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு. சப்போர்ட் பண்ணுறாங்களா? அப்படி ஒன்றும் தெரியலையே. இந்தாங்க, இந்த பூவை அவங்க மேலே தூக்கி போடுங்களேன். எது? ஐயோ, உங்கள் விளையாட்டுக்கு நான் வரலப்பா. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. யார் சொன்னா தேவையில்லாத வேலைன்னு? நீங்கள் போடுங்களேன். நீங்கள் தான் போடுறீங்கன்னு தெரிஞ்சு ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இதில் என்ன பார்க்கணும்? எழுந்து தையத்தக்கன்னு குதிப்பாங்க. இதெல்லாம் தேவையா? சும்மா இருங்க பாஸ். நான் சொல்கிறத கேளுங்க பாஸ். நான் சொன்னேனே, இந்த பூவை அவங்க மேலே தூக்கி போடுங்களேன். ஐயோ நான் மாட்டேன்ப்பா. ஆண்டி. ஏய், ம் ம் த்ரோ பண்ணுங்க. நான் மாட்டேன். என்னடா? நத்திங்மா, நீங்கள் கேரி ஆன். அடி வாங்க போகிறேன். ஏங்க சக்தி, ஏங்க? இப்போ நீங்கள் தூக்கி போட்டீங்களா இல்லை நான் தூக்கி போட்டு நீங்கள் தூக்கி போட்டீங்கன்னு சொல்லட்டுமா? சக்தி, என்னங்க நீங்கள் வேற? போச்சு. என்ன போச்சு? இப்போ என்ன பண்ணாங்க? ம் என்ன சொல்ல வர? ம் உங்கள் அத்தை நீங்கள் தான் அந்த பூவை இருந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதான் கம்மன்னு இருக்காங்க. ம், அது எப்படி நீ சொல்கிற? அதெல்லாம் இல்லை, இங்கே இத்தனை பேர் இருக்கோம்ல. ம் இத்தனை பேரும் உங்கள் அத்தை மேலே பூ தூக்கி எறிய மாட்டாங்கன்னு தெரியும். அப்புறம் நான் மட்டும் எப்படி? அதெல்லாம் அப்படி தான். வேணாலும் இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன். ஐயோ, என்ன ஜெய், உங்களை கேட்டால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னென்னவோ சொல்கிறாங்க. சாதாரண பூவத்துக்கு உங்கள் அத்தை மேலே போடுறதுக்கு இப்படி பயப்படுறீங்க? ஆ, அது வேற இது வேற. ஓ, கண்மணி கூட மட்டும்தான் பேசுவீங்களா? உங்கள் அத்தை கிட்ட பேச மாட்டீங்களா? எது? அப்போது ஜெய் சரியான பயந்தாங்குனி. யார் சொன்னா? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையே. அப்போ இந்தாங்க. ம் ஜெய். ம் ஜெய். என்ன சிரிக்கிறாங்க? எப்படி? ஆமாம், ஒன்றுமே சொல்லலை. போய் உங்கள் அத்தை ஃபேஸை பாருங்கள், சிரிச்சிட்ருப்பாங்க. மம்மி. ம்
ஓஹோ, இதெல்லாம் கூட நடக்குதா? ம், தம்பி வேணாம், தம்பி பிள்ளை மட்டும் வேணுமோ? சரி, ஓகே. உங்கள் மம்மி ஃபேஸை பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்னு. இதுலேருந்தே தெரிய வேணாம் உங்கள் அத்தை ஃபேஸ் எப்படி இருந்திருக்கோன்னு. மம்மி என்னடா? சிரிக்கிறாங்களா? ம் சொல்லலை? தேங்க்யூ சக்தி. அன்றைக்கே சொன்னேன்ல நம்மளுக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ் சாரிலான்னு. அப்புறம் என்ன? சரி, ஓகே, சாரி. உங்களை சரி, ஃபோன் வைப்ரேட் ஆகிற மாதிரி இருக்குது. உங்கள் ஃபோனா? யா, என்னோட ஃபோன் தான். ஹலோ. ம், சொல்லு. எங்க? இப்போ வா. ஏய், நோ நோ, நான் வரேன். 5 minutes. ஓகே. ம், பை. மம்மி, வெளியில் 5 minutes திரும்பி வந்துடுவேன். எங்கடா போகிற? இங்கே தான் பக்கத்தில், உடனே வந்துடுவேன். ஜெய் எங்க? 5 minutesமா, வந்துடுவேன். ஜெய், ஏய், நீங்கள் 2 பேரும் தானே விளாண்டுட்டு இருந்தீங்க. எங்கே போகிறான்? ம் ஒரு ஃபோன் வந்தது, யாரோ பேசினாங்க, உடனே கிளம்பி போயிட்டாங்க. ஃபோனா? எங்க அவனை ஃபோன் பேசி கூப்பிட்ற அளவுக்கு யாரா இருக்கா? இவன் எங்கடா எங்கிட்ட கூட சொல்லாமல் இவ்வளோ வேகமாக போகிறான்? சரி விடுங்க, இங்கே தான் பக்கத்தில் 5 நிமிஷம் வந்துடுவேன்றாங்கல்ல. நீங்கள் வேற மாற்றி மாற்றி பேசி ஆன்ட்டி பயப்பட போகிறாங்க. அவங்க கொஞ்சம் பாருங்கள், உங்களை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஹேமா பத்ரஹாலி, எப்போ கல்யாண சாப்பாடு எனக்குலாம் போட போகிறேன்? நாங்களும் எவ்வளோ நாள் தான் காத்துட்டு இருக்கது? கூடிய சீக்கிரத்திலே போட்டுடலாம் பெரியம்மா. அதுக்கு தான் நல்ல நேரம் பார்த்துட்ருக்கேன். நான் என்ன பொண்ணை வெளியில தேடுறேன்? எல்லாம் தம்பி பொண்ணு தான் இருக்கால்ல, மீனாட்சி, அவளை தான் கல்யாணம் பண்ணணும். உங்களுக்கு தெரியாதுதா? ஒரு 4 மாதத்துக்கு நேரங்காலம் சரியில்லைன்னு இருக்காங்க. அதனால தான் பொறுத்து செய்யலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். 4 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக போட்டுடலாம். மீனாட்சியா? ஆமாம்மா, நல்ல வேலை பண்ணப்போ. பாவம், தாய் தகப்ப இல்லாத பிள்ளை உங்களே நம்பி இருக்கு. ஆமாம்மா, பிள்ளைய கல்யாணம்னா கோடி புண்ணியமாக போகும் உனக்கு. வேற எங்கேயும் கொடுக்கறதுக்கு உன் பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம்ல. ரொம்ப சந்தோஷம்மா. பெரியம்மா, அக்காவோட ஆசை மட்டும் இல்லை, கண்ணனுக்கும் அவளை தான் ரொம்ப பிடிச்சிருக்கான். சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிரியம் அவன் மேலே. அதனால் கல்யாணம்னு பண்ணால் மீனாட்சியை தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டானா. அதனால தான் இப்போ எல்லாம் பேசி முடிச்சிருக்காங்க. அச்சோ. ஆமாம், கண்மணி மீனாட்சி கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல, இவங்களோட இருந்திருப்பாங்கல்ல, ஏன் கூட்டிகிட்டு வரல? எங்கே கண்மணி நான் வரும்போது தூங்கிட்டு தான் இருந்தான், எழுந்திருக்கவே இல்லை. மீனாட்சி தாத்தா பாட்டி விட்டுட்டு எங்கேயும் வரமாட்டேங்கிறா. கண்மணி வந்திருந்தா வந்திருப்பாதான், அவள் தான் தூங்கிட்டு இருந்தாளே. இங்கே லேட் ஆகிடுச்சுல, அதான் நான் சீக்கிரமாகவே கிளம்பி வந்துட்டேன். ஏங்க நிம்மி, ஏதோ 11:30க்கு ஏதோ மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்களே? ஆமாங்க. அப்போ போய் பாருமா. ஆமாம், போய் பாருங்க. ஆ, சரிங்க. ஏம்மா லக்ஷ்மி, இந்த விஜய் பொண்ணு சாப்பிட்டுதா? சாப்பிட்டது பெரியம்மா. டேய், ஜெய் எங்கடா போனா? வருவான். அச்சோ, அம்மா வர டைம் ஆயிடுச்சு. அந்த வேலையெல்லாம் பண்ண சொன்னேன்ல. ஆ, சரிங்க த. கார்த்திக். ம், போகிறேன்டா. கவிவா போகலாம். சே, என்ன இவன் போயிட்டான்? இவனுக்காக தானே உட்காந்துட்டு இருந்தோம். இவன் கிளம்பி போயிட்டான். இனி இங்கே நம்மளுக்கு என்ன வேலை? நம்மளும் கிளம்பலாம். ஏம்மா பெரிய பொண்ணு, இங்கே உட்காந்து என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? நீ என்ன பூவா கட்டிட்டு இருக்க? போ, மற்ற வேலைலாம் பாரு. அப்புறம் அக்கில வந்துட்டானா தேவையில்லாமல் உங்ககிட்ட தான் கத்திட்டு இருப்பா. கிளம்பு. ஆமாம் பெரிய பொண்ணு, பெரியம்மா சொன்ன மாதிரி உனக்குன்னு ஒரு சில வேலை கொடுத்துருந்தோம்ல, அதெல்லாம் போய் முடிப்போ. சரிங்க அண்ணி. கையில் எங்க? உங்ககிட்ட சொல்லலையா? பாட்டியை பக்கம் ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன்னு சொன்னாலே. அநேகமாக வந்துட்டு இருப்பா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவா. இவ்வளோ நேரமா? ம் ம் ஏய் சக்தி. அச்சுமா. அத்தை, இந்த போகிறேங்க த. சக்தி, ஃபுல்லாக கிச்சனில் போய் காஃபி வாங்கிட்டு வா எல்லாத்துக்கும். இந்த போகிறேம்மா. ஏம்மா பத்ரஹாலி, உன்னை சொல்கிறேனேன்னு தப்பாக எடுத்துக்காத. தம்பி வந்தா கோவப்படாதம்மா. மறுபடியும் பிறந்தா வரப்போகிறோம். ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான். இப்போ உனக்கு கெட்டு போயிடல, நல்லா தானே இருக்கான். என்ன பண்ணுறது, அவன் தலையில் அப்படி இருந்திருக்கு. பொண்ணும் நல்லா தானே இருக்கான். பாரு, 27 வயசில் பையனே இருக்கான். இனிமேல் நீ கோவப்பட்டு என்ன ஆக போகுது? பாவம் தானே தம்பியும். கோவப்படாதம்மா. கோவத்தான் தூக்கி ஓர வச்சுட்டு தம்பிக்கிட்ட பேசுமா. பெரியம்மா, உங்களுக்கு தெரியாததா, எனக்கு அவனை விட இவன் தான் ரொம்ப முக்கியம். எவ்வளோ பாசமாக இருந்தேன், ஆனால் அவள் தான் முக்கியம்னு எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டான். அதுவும் இல்லாமல் 27 வருஷமாக நாங்கள் உயிரோடு இருக்கோமா என்னன்னே பார்க்கவே இல்லை. அதெல்லாம் நினச்சி பார்த்தா
மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கு பெரியம்மா. புரியுதுமா, உன் வேதனை எல்லாமே புரியுது. சரி, என்ன பண்ணுறது, பெரியவளா இருக்கீல, விட்டு கொடுத்து போ. இதோ உன் பையனுக்கு அவன் தம்பி பொண்ணை முடிச்சிருக்கீல, அதே மாதிரி உன் பொண்ணுக்கு இவங்களுக்கு என்ன குறைச்சல்? இவனை கல்யாணம் பண்ணி வை. எனக்கு என்னமோ மனசில் அப்படி தான் தோணுது. சொந்த விட்டு போகக்கூடாதுன்னா அப்படி தான் நடக்கணும். உன் கோவத்துக்கு ஓரமாக வச்சுட்டு எனக்கு என்னமோ இது பண்ணுறது நல்லதுன்னு தோணுதுமா. யோசிச்சு பாரு. எனக்கு மனசில் பட்டதை நான் உன்கிட்ட சொன்னேன். அவன் நீ கோவப்படுறனால உன் தம்பி இல்லைன்னு போயிருமா, இவன் உன் தம்பி பொண்டாட்டி இல்லைன்னு போயிருமா, இல்லை அவன் தான் உன் தம்பி பிள்ளை இல்லைன்னு போயிருமா? சொல்லு, யோசிச்சு பாருமா. ஐயோ பெரியம்மா, நீங்கள் வேற. தம்பி மேலேயும் தம்பி ஒய்ஃப் மேலே தான் கோவம், தம்பி பையன் மேலாம் கோவம் இல்லை. அவ்வளோ பாசம். அப்படி தானேக்கா? நாங்களும் தாங்க்கா பார்த்துட்டு இருந்தோம் உங்கள் மேலே பூவை தூக்கி எறியும் போதெல்லாம். அவனுக்கு என்ன தெரியும், சின்ன பையன் தானே, அவனுக்கு என்ன தெரியும்? எனக்கு என்னமோ அவன் மேலாம் கோவம் வரல. உடனே சிரிப்பு வந்துருச்சு. இல்லை நாச்சியார், எனக்கு என்னமோ முத அங்கே ஃபார்ம் ஹவுஸில் வச்சு பார்க்கும் போதே எனக்குள்ள ஒரு இது, என்னடா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, இவனுக்கு நம்மளுக்கு ஏதோ பந்தம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கல்யாண வீட்டில் வச்சு பார்க்கும்போது கூட தம்பி பையனா இவன் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் அவங்க அப்பா மேலே இருக்க கோவத்தில் இந்த விஷயம் மறைஞ்சு போயிடுச்சு. ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி அப்பப்போ அங்கங்கே பார்க்கும்போது பார்த்து சந்தோஷப்பட்டுப்பேன். இருந்தாலும் அவங்க அப்பன் பண்ணதான் என் மனசில் ஃபஸ்ட்டு வந்து நிற்குது. என்னால் அதை மறக்க முடியல நாச்சியார். சரி சரி விடுமா, அதெல்லாம் சரியாக போயிடும். இதோ எங்கள் வீட்டில் என்ன இந்த லட்சுமிக்கு 2 பொண்ணு, நாச்சியாருக்கு ஒரு பொண்ணுன்னு இருக்காளுங்க. ஆனால் பாரு, என் பேரங்களுக்கு கல்யாணம் நிற்க முடியும் இல்லை அவங்க அம்மாட்ட தான் பேச முடியுமா சொல்லு? எங்கள் வீட்டுக்கு யார் வராளுகளோ எப்படி தெரியும் சொல்லு? நாங்கள் சொந்த விட்டு போகக்கூடாதுன்னு ஆசைப்பட்டாலும் அகிலா கிட்ட எல்லாம் நடக்குமா? அதை தான் இவங்க அம்மா சொல்லி என்கிட்ட ரொம்ப புலம்பிகிட்டு இருக்கா. ஐயா பெரியம்மா, ஆரம்பிச்சிட்டிங்களா? சொன்னதெல்லாம் ரைட்டு தான். அவங்க தம்பியோட கோபம்லாம் போய் சேர்ந்துக்கட்டும். யார் யாருக்கு யாருன்னு நம்மளா முடிவு பண்ணுறோம், ஆண்டவன் முடிவு பண்ணியிருப்பான். அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட தேவையில்லை பெரியம்மா. விடுங்க, வரதை பார்த்துக்கலாம். ஆமாம்மா நாச்சியா, நீ சொல்கிறதும் சரிதான். சரி வாங்க, நம்ம போய் வேலைங்களை பார்ப்போம். எங்கே காணோம்? நானும் எவ்வளோ நேரமாக தேடிட்டுருக்கேன், காலையிலேருந்து பார்க்கவே இல்லை. ஹாய் டார்லிங். ஏய், என்ன யாரையோ தேடிட்டு இருக்க மாதிரி இருக்கு? ம், என்னையா? சி வாய மூடு. உன்னை நான் ஏன் தேடணும்? என்ன டார்லிங் இப்படிலாம் பேசுற? ம், என்ன நீ தேடாம உன்னை நான் தேடாம வேற யார் தேடுறது? ம், இங்கே பாரு, இன்னொரு இந்த மாதிரி பேசின மரியாதை கெட்டுருவாமா. அடா அடா அடா, இந்த மாதிரி உன்கிட்ட உன்னோட வாய்ஸ் கேட்டு எவ்வளோ நாளாச்சு. ம், என் காதில் தேன் வந்து பாயிற மாதிரி இருக்கு. லூசாடா நீ, உன்னை திட்டிகிட்டு இருக்கேன். ஆமாம், லூசு தான் உன் மேலே. சி வெக்கம் கெட்டவனே. அப்புறம் அன்னைக்கு உன்கிட்ட பேசலான்னு வரும்போது அவன் வந்து தடுத்துட்டான். இல்லைன்னா அன்னைக்கு அதனால என்ன, இப்பயும் ஒன்று கெட்டு போகல. இதோ வரேன். சி உங்ககிட்டலாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. டேய் விடுறா பொறுக்கி, டேய் கையிடுறோம், டேய் விடுறோம். அன்னைக்கு தான் தப்பிச்சிட்டேன், இன்னைக்கு யார் வரான்னு பார்க்கலாம். அன்னைக்கு நீ தப்பிக்கல நாயே, நான் தான் உன்னைய வேண்டான்னு அவனை கூட்டிகிட்டு போனேன். இல்லைன்னு வச்சுக்கோ, அன்னைக்கே உன்னை ஒரு வழி பண்ணியிருப்பான். நீ என்னை இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு அவனுக்கு தெரிஞ்சது உன்னை கொன்னுடுவான். ஓஹோ, கதை அப்படி போகுதா? கேள்விப்பட்டேன். என்ன, கொஞ்ச நாள் அர்ஜுன் கூட, கொஞ்ச நாள் கார்த்திக் கூட, இப்போ சிவனுங்களோட அவன் பணக்காரன்றனால அவன் பின்னாடி போயிட்டியா? சரி பரவாயில்ல விடு, என் கூடயும் கொஞ்ச நாள் இரு. செருப்பு பிஞ்சிரும் தப்பா பேசினேன்னா, கையிடுறோம். என்னடி ஓவரா பெரிய நல்லவமன் நடிக்கிற? எனக்கு உன்னை பத்தி தெரியாதா என்ன? வேணாண்டா. ஏன் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? அடிப்பியா? ம், அடி பார்க்கலாம். உன்னை அன்னைக்கு அவன்கிட்ட சொல்லியிருக்கணும். அவன்கிட்ட சொல்லாமல் இருந்தது ஏன் தப்பு தான். இல்லை அன்னைக்கு உன்னை முடிச்சு விட்டுருப்பான். ஏன் தப்பு தான்டா. உன்னை இப்படிலாம் பேச விட்டுட்ருக்கேன்ல, அது ஏன் தப்பு தான்.
என்னடி ரொம்ப ஓவரா பேசுற உன்ன? டேய் பொறுக்கிறா விடுறோம். சந்தியா ஏய் டேய் பொறுக்கி ராஸ்கல், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா? இன்னைக்கு தப்பிச்சுட்டேன், இங்க தானே இருக்க போறேன், அப்புறமா பாத்துக்கிறேன். சீ வாய் மூடுறா. ஹலோ, யார் நீ? ம், பார்க்க நீயும் ரெட் ரோஸ் மாதிரி சும்மா கொம்முன்னு அழகா இருக்க. சந்தியா, உன் ஃப்ரெண்டு கூட உன்னை விட செம்ம அழகா இருக்கான். டேய் பொறுக்கி செருப்பு பிஞ்சிரும் நாயே. கோவம்லாம் பயங்கரமா வரும் போலயே. பரவாயில்ல, எனக்கு கோவப்படுற பொண்ணுங்க தான் ரொம்ப பிடிக்கும். அப்படிதானே சந்தியா? அப்புறம் சந்தியா, நீ இன்னும் உன்னோட சோப்போட ஃப்ளேவரை மாற்றவே இல்லையா? சும்மா கும்முன்னு ஆளையே இழுக்குது. யா ஷூர் அங்கிள், நான் அதை பார்த்து ஃபினிஷ் பண்ணுறேன். யா ஓகே அங்கிள். ஜீவி ஜீவி என்னடா என்னாச்சு? சந்தியா, கயல் என்னாச்சு? அது வந்து கயல் அது சந்தியா என்ன பாரு, என்னாச்சு? இவன் ஏதாவது சொன்னானா? அது வந்து என்னடி சொல்லு, ஏதாவது சொன்னானா? டேய், உனக்கு எவ்வளவு தைரியம் தான் எங்க வீட்டு பொண்ண இப்படி எனக்கு முன்னாடி கட்டி பிடிச்சிட்டு நிப்ப? என்னது? வேண்டாம் ஜீவி. ஜீவி டேய், சத்தமா பேசினா எனக்கு பிடிக்காது. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என் வீட்டு பொண்ணு மேல கை வைப்ப? என்னடா சொன்ன? ப்ரோ, இன்னும் நீ என்ன பண்ணேன்னு அவ என்கிட்ட சொல்லல. இது ட்ரெய்லர் தான், அவ சொல்லட்டும், அப்புறமா இருக்கு உனக்கு. யாரா நீ என் வீட்லயே வந்து என்னையும் மிரட்டுற? தப்பா சொல்றியே. இந்த வீட்டு பசங்களுக்கு இப்படி கீழ்த்தரமாலாம் நடந்துக்க தெரியாது. ஸோ நீ இந்த வீட்டு பையன் இல்லை, அதை முதல் ஞாபகத்தில் வச்சுக்கோ, புரியுதா? ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். ஐயோ, ஏதோ தப்பா நேரத்தில் வந்துட்டோம் போலயே. என்னடா மச்சான், எங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன் மச்சான் பலார்னு ஒரு அரை வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. வேற ஏதாவது பண்ணுங்களே, கூட்டிட்டு போ. எது, அடி வாங்கினானா? ஏன் உனக்கு வேணுமா? என்னடா அடி வாங்கினியா? உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லலான்னு வந்தா. என்னடா? சரி அதெல்லாம் விடு, வா போலாம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், ஒரு ஹாப்பி நியூஸும் கூட. என்னடா? எங்க அம்மா எங்கெல்லாம் நான் கை வைக்கணும் அங்கெல்லாம் நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் இப்போ உன் மேல கை வச்சேன்ல, அதான் உன் ஃப்ரெண்டு, சாரி உன் மச்சான் வந்து ஹாப்பி நியூஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கான். போய் என்னன்னு பாரு. என்னது? ஏன்டா வாங்கினது பத்தலையா உனக்கு? டேய், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்டா, வா போகலாம். வாடா, அந்த விஷயத்தை என்னன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, நீ ரொம்ப ஹாப்பி ஆயிடுவ. வா போலாம். ஏய், உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன்டி. ஒருத்தவங்க இங்கே இருக்காங்க, இன்னொருத்தவங்களை கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு இங்கே தான் சமாதி. எப்படி வசதி? வெயிட் பண்ணுறியா? கூப்பிடட்டா? கயல், இவனுக்கு எதுக்கு 2 பேரு? ஒரு ஆளே பத்தாதா? அவ்வளோ பெரிய ஆளா இவன்? டேய், நான் யாருன்னு தெரியாம நீ என்கிட்ட மோதிட்டு இருக்க, பின்னாடி நிறைய பார்க்க வேண்டியது இருக்கும். பார்க்கலாம். என்ன பொண்ணுங்க நீங்க, இவ்வளவுதான் தைரியமா? ஓங்கி ஒன்று வைக்க வேணாம், அவங்ககிட்ட என்ன பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி ராஸ்கல்ஸை பார்த்தானே சப்பு சப்புன்னு 2 வச்சிடணும். என்ன இதெல்லாம்? சாரி ஜிவி. அவன் சந்தியா அது ஜிவி ரொம்ப பயந்துருக்கான்னு நினைக்கிறேன். பாருங்க, அச்சு எங்கே இருக்காங்க? அவனும் நானும் ஒன்றா தான் அங்கே ஊஞ்சல் உட்காந்துட்டு இருந்தோம். எனக்கு ஃபோன் வந்தது, சரியாக சிக்னல் கிடைக்கலன்னு எழுந்து வந்துட்டேன். அவன் அங்கே தான் இருந்தான், போய் பாரு. சந்தியா, அப்புறம் பார்க்கலாம். கையா, எனக்கு வேலை இருக்கு, அம்மா கூப்பிட்டாங்க. ஏய் நில்ல. போச்சு, ஏதாவது உடனே பயமா இருக்கே. சந்தியா, நான் அப்புறம் பார்க்குறேனே. ஆமா.
ஜீவி ரொம்ப தான் குழப்பம். நான் காஃபி போட போகிறேன், உங்களுக்கு வேணுமா? என்ன காஃபி வேணாமா? ம் வேணும் தான், ஆனால் காஃபி இல்லை. அப்புறம் டீ வேணுமா? என்ன என்ன ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிற? ம் என்ன விஷயம்? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, எப்பயும் போல தான் இருக்கேன். நேற்று வீட்டில் என் டைரி எடுத்து படிச்சியா? போச்சு, மாட்டிக்கிட்டேனா? ஹே உன்னை தான் கேட்குறேன். டைரியா? அது எப்படி இருக்கும்? நான் பார்க்கவே இல்லையே. உன்னா ஏமா நான் இல்லை. திருடி என் டைரி எடுத்து படிச்சிருக்க அப்படி தானே? அதான் நான் பார்த்தேன். எப்போ பார்த்தாலும் ஏதாவது உன்னோட பேசிகிட்டே இருப்பியே, இப்போ என்னடா மேடம் ரொம்ப அமைதியாக இருக்காங்களேன்னு பார்த்தேன். எவ்வளோ தைரியம் உனக்கு என்னோட பெர்மிஷன் இல்லாமல் என் டைரி எடுத்து படிச்சிருக்கேன். என் அன்னைக்கு சந்தியா சந்தியா அப்புறம் அவன் உன்னை ஏதோ சொன்னான்றதுக்காக என்னை ஓடி வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டேன். அந்தளவுக்கு நான் ரொம்ப வேண்டப்பட்டவன் ஆகிட்டேன் உனக்கு. நீ ஏன் வந்து என்கிட்ட சொல்லணும், அதுக்காக தான் வெயிட்டிங். இவன் என்ன பண்ணிப்பான் சந்தியாவை? அதை நான் கேட்க மறந்துட்டேனே அவள்கிட்ட. நீ என்ன பண்ணியிருந்தா அவள் ஓடி என்னை ஹெல்ப் பண்ணியிருப்பா. என்னடா பண்ண அவளை? எனக்கு மட்டும் தெரியட்டும், அப்புறம் இருக்கடா உனக்கு. ஜிவிமா, மம்மி ஜெய் எங்காவது பார்த்தியா? ஏன் மம்மி என்னாச்சு? ரொம்ப நேரமாக காணோம். காலைல நம்ம எல்லாம் அங்கே உட்காந்துட்டு இருந்தோம்ல, அப்போ கிளம்பி போனானே, அப்போ பார்த்தது தான். அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லையே. அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங்னால அம்மா மீட்டிங்கில் உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் எழுந்து வந்து உங்க கூட தான் இருக்கான்னு நினச்சிட்டு இருந்தேன். இவ்வளோ நேரம் நான் பார்க்காம இருக்க மாட்டான். எங்கே? என்ன மம்மி சொல்கிறீங்க? இவ்வளோ நேரம் வரவே இல்லையா? நாங்களும் காலையில் அங்கே உட்காந்துருக்கும் போது தான் மம்மி நானே பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்க்கலையே. இருக்கு மம்மி, கால் பண்ணி பார்க்கலாம். இல்லைம்மா, நான் ட்ரை பண்ணாமல் இருப்பேனா? நான் கால் பண்ணிட்டேன், பட் ஆனால் ஃபோனை ரூம்லேயே வச்சுட்டு போயிருக்கான். என்ன மம்மி சொல்கிறீங்க? ஃபோன் இல்லாமல் எங்கே வெளில போக மாட்டானே? அதுதான் ஜிவி, கொஞ்சம் பயமாக இருக்கு. ஃபோன் இல்லாமல் இருக்க மாட்டான். இவ்வளோ நேரமா? நோ ரிலாக்ஸ் மம்மி, அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது. இங்கே தான் எங்கே இருப்பா ராஸ்கல். நான் போய் பார்க்குறேன் மம்மி. ஜிவி, ஒன்றுட்டையும் அச்சுட்டையும் சொல்லாமல் எங்கேயுமே போக மாட்டானே. கவி கூட இங்கே தான் இருக்கான். அப்படி இருக்கும்போது அச்சுக்கும் தெரிலன்றான். எங்கடா போயிருப்பான்? டே ஜீவி, உன்னை எங்கெல்லாம் தான் தேடுறது? என்னடா பண்ணிட்டு மம்மி? ஜெய் எங்கடா போனா? தெரிலடா. தாத்தா வீட்டுக்கு எதுவும் போயிருக்கானான்னு சொல்லி கேட்க கண்மணி கூட கால் பண்ணேன், அவளும் எடுக்கலடா. தாத்தா வீட்டுக்கா? கண்மணிக்கு எதுக்கு கால் பண்ணணும்? அச்சோ ஏன்டா? அச்சோ ஜிவி, என்னடா நடக்குதுங்க? என்னடா என்கிட்ட மறைக்கிறீங்க எல்லாரும் சேர்ந்து? மம்மி அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்னாச்சோ? நீங்கள் 2 பேரும் ரொம்ப பொறுப்பான பசங்கன்னு நினச்சா மம்மிக்கிட்டே நீங்களும் போய் பேசுகிறீங்களா? எனக்கும் அவனுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இங்கே தான் இருக்கீங்க. வேறு யார் தாத்தான் இருக்கா? கண்மணிக்கு எதுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும்? அவனுக்கும் அவளுக்கு என்ன? மம்மி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. ஒருவேளை தாத்தா வீடு இங்கே தானே இருக்கு, போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு தான். கண்மணி அங்கே தானே இருக்கா, அதான் கால் பண்ணி கேட்கலான்னு. மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை மம்மி. மம்மி ஏன் மம்மி? இல்லை, நிறைய போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான் என்கிட்ட அவன். அன்னைக்கு இப்படி தான் மீனாட்சியை முதையே தெரிஞ்சிருக்கு. என்கிட்ட ரொம்ப நாள் கழிச்சு தான் என்கிட்ட கூட்டிகிட்டு வந்து காமிச்சான். நான் என்ன வேணும்னு சொல்ல போகிறேன். அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் தாத்தா பாட்டின்றீங்க, கண்மணி கால் பண்ணி கேட்குறேன்றீங்க. என்னடா இதெல்லாம்? அப்போனா அவன் என்கிட்ட எதுவும் மறைக்கிறான் தானே அர்த்தம். இதெல்லாம் எங்கேருந்து கற்றுக்கிட்டா? என்னாச்சோ ஜீவி, என்னடா பண்ணிகிட்ருக்கா? மம்மி அப்படிலாம் இல்லை, இங்கே தான் எங்கே தான் இருப்பா. கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரோம். உங்ககிட்ட போயெல்லாம் பேசல மம்மி, எங்களை நம்புங்க. 1/2 hour வீட்டில் இருப்பான். அச்சுவா போகலாம். கவி எங்கடா கூப்பிடு. மம்மி அழாதீங்க, இங்கே தான் மம்மி எங்கே இருப்பான். விளையாடுத்தெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. ஃபோனை வச்சுட்டு போய் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரில. 1/2 hour கூட்டிகிட்டு வந்துடுவோம் மம்மி. எங்கே போயிட போகிறான்? அழாதீங்க மம்மி. சரி, கண்மணி கால் பண்ணி நீ என்ன சொன்னா சொல்லாச்சுமா? ஃபோன் எடுக்கல மம்மி. ஏன்? ஐயோ மம்மி, கண்டதையும் போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. இங்கே தான் இருப்பா. என்னாச்சு உங்களுக்கு? 1/2 hour கூட்டிகிட்டு வந்துடுவோம். வாச்சு போகலாம். பிள்ளையை பார்க்குறது உங்களுக்கு என்ன வேலை? பொழுதுனுக்கு இந்த லப்பு டப்பையே போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கிறது. இனிமேல் சம்பாரிச்சு என்ன பண்ண போகிறாங்க? இருக்கிறத வச்சுட்டு பிள்ளையை பார்க்காம என்ன பண்ணிட்டு இருக்கா? ஐயோ அக்கா, எங்கே போயிருக்க போகிறான்? சின்ன பையனா? இங்கே தான் இருப்பான். ஆமா பார்த்துமா,
ஜிவி கால் அடிபட்டுருச்சா? இல்லைத்த, லைட்டாக தான் இடிச்சுக்கிட்டேன். லக்ஷ்மி போய் தண்ணி எடுத்துட்டு வா. வெளியில் கிளம்பும்போது கால் அடிபட்டுருச்சு. இதோ எடுத்துட்டு வரேன்க்கா. ஐயோ அத்தை, அதெல்லாம் வேண்டாம் அத்தை, தெரியாமல் போய் இடிச்சுக்கிட்டேன். லேட் ஆயிடுச்சுல, அச்சுவா வெளில போயிட்டா. நான் கிளம்புறேன் அத்தை. அப்படியாம்மா, சரி. லட்சுமி நீ தண்ணியை கொடுத்துருக்கலாம்ல. எங்கக்கா நம்ம சொல்கிறது இந்த காலத்து பிள்ளைய கேட்குதுங்க. அதான் அவன் வெயிட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லிடுச்சுல, அப்புறம் நான் என்ன பண்ணுறது? இல்லை லட்சுமி, ஒரு மாதிரி மனசுக்குள்ளே பதப்பதப்பாகவே இருக்குது. அவனை காணோம். இவனுங்க 2 பேர் தேடி போகிறானுங்க. அதில் கிளம்பி போகும்போது காலில் அடிபட்டுருச்சு. ஏதோ மாதிரி இல்லை. ஐயோ அக்கா, என்னாச்சு? என்ன சின்ன பசங்களா இங்கே தான் எங்கேயா இருப்பாப்ல, போய் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஏன்க்கா? வாங்க வந்து உட்காருங்க. பூஜை ரூம் எந்த பக்கம் இருக்கு லட்சுமி? நான் கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டா தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கிறது சரியாகும். வாங்கக்கா, கூட்டிகிட்டு போகிறேன். முதல் தண்ணி குடிங்க, அப்புறமா சாமி ரூம் போகலாம். இல்லை லட்சுமி, நான் முதல் சாமி கும்பிடணும். சரி வாங்கக்கா. ஜெய்குட்டி, ரொம்ப லேட் ஆயிடுச்சா? சாரிடா. ஏன் எப்போ வரேன்னு சொல்லிட்டு இப்போ தான் வர்றீங்க? அதுவா, நாங்கள் கிளம்பி வரும்போது எங்கள் அண்ணன் வந்துட்டான். அதனால் மறுபடியும் போக வேண்டியதாகிடுச்சு. அவன் வெளில போனதுக்கப்புறமா கிளம்பி வந்தோம். நான் வெயிட் பண்ணுறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் ஃபோனை வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன். அம்மா என்னை காணோன்னு தேடுவாங்க, அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. பரவாயில்லக்கா. என்ன பாக்ஸில்? இதை கொடுக்குறதுக்காக தான் வந்தீங்களா? ஏன்க்கா? ஐயோ, நீங்கள் வேற. எங்கள் அங்கே வந்தாலும் வந்தீங்க, உங்கள் பாட்டியும் தாத்தாவும் ஒரே புராணம் தான். அன்றைக்கி நீங்கள் பால் பணியாரம் சாப்பிட்டீங்களா, நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு. மறுபடியும் செஞ்சுட்டு உங்களுக்கு கொடுக்க முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதனால தான் கொண்டு வந்து கொடுக்கலான்னு 2 பேரும் கிளம்பினோம். பார்த்தா எங்கள் அண்ணன் வந்துட்டான். சாரி, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணீங்களா? பரவாயில்ல, நல்ல வேளை வந்துட்டீங்க. இல்லைன்னா வரேன்னு சொன்னவங்க ஏன் வரலன்னு வீட்டுக்கு கிளம்பி வந்திருப்பேன். ஐயோ, அப்படிலாம் பண்ணாதீங்க. எங்கள் அண்ணாவும் எங்கள் அம்மாவும் எப்போ இருப்பாங்கன்னே தெரியாது, அப்புறம் மாட்டிப்பீங்க. நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணோம், ஆனால் நீங்கள் ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. ஃபோனை விட்டுட்டு வந்துட்டீங்களா? ம், ஆமாம். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலான்னு பார்க்கும்போது ஃபோனில் சார்ஜ் கம்மியாக இருந்தது. நீங்கள் இங்கே தானே வரீங்க, அதனால் பக்கத்தில் தானே போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு சார்ஜ் போட்டுட்டு வந்தேன். அம்மா என்னை காணோன்னு தேடுவாங்க. நான் கிளம்பட்டா? ஜெய்குட்டி, பால் பணியாரம். பரவாயில்லக்கா, எனக்கு இப்போ சாப்பிட்ற மூடு இல்லை. அம்மா ஞாபகம் வந்துடுச்சு. ஏன்னா அம்மா ரொம்ப நேரமாக என்னை காணோன்னு தேடுவாங்க, அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தீங்கன்னா கிளம்பி போயிருப்பேன்க்கா. நான் இன்னொரு நாள் சாப்பிடட்டுமா? ஜெய், என்னாச்சு? நான் வேணா ஊட்டி விடட்டுமா? பரவாயில்லக்கா, நான் வேணா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிடட்டுமா? ஜெய், நீங்கள் என்ன சின்ன பையனா? காணும்னு அத்தை தேட போகிறாங்க. அதான் ஆசையாக டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்கல்ல, 2 வாங்கிக்கோங்க. பரவாயில்ல கண்மணி, அவன் தான் அம்மா பார்க்கணுன்றாங்களே, அம்மா பயப்படுவாங்கன்னு. சரி, நான் வேணா டிஃபன் பாக்ஸை மூடி தரேன், நீ வீட்டில் போய் சாப்பிட. அக்கா, கோச்சுக்கிட்டீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, அதான் ஓப்பன் பண்ணிட்டீங்களே. சீக்கிரம் ஊட்டுங்க. ஜெய்குட்டி, ம், எப்படி இருக்கு ஜெய்? நல்லா இருக்கா? ம், பார்ட்டி ப்ரிப்பரேஷன் ஆச்சு, சூப்பராக இருக்கு. கருவாப்பையிலே அம்மாக்கு இவ்வளோ பயமா? என்ன 2 வாய் தான் விட்றேன், நீங்கள் பாக்ஸே காலி பண்ணிட்டீங்க. ஏன், உனக்கு வேணுமா? அதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே சாப்பிட்டோம். ஜெய், நீ கிளம்பு. எங்கள் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கு, இங்கே எப்பயாவது ஒரு இடம் வருவோம். அந்த சாமி கிட்ட நான் என்ன வேணாலும் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும். அதனால நாங்கள் 2 பேரும் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். நீ கிளம்பு. அக்கா, நான் எப்படி? அச்சோ, நான் மறந்து போயிட்டேனே. சரி, நீ அங்கே வெயிட் பண்ண, நான் போய் கும்பிட்டு வந்துடுறேன். ஜெய், நீ கிளம்பு. என்னக்கா, ஈவினிங் 5 o'clock மேல் ஆகுது, எங்கே போகிறேன்றீங்க தனியாக? ஜெய்குட்டி, எல்லாம் இது பழக்கமான ஏரியா தான். இங்கே யார் வர போகிறா? இங்கே தான் பக்கத்தில் தான். நான் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவேன். அக்கா, நான் மட்டும் தனியாவா? உங்களுக்கு பழக்கமான ஏரியாவாக இருக்கலாம், ஆனால் எனக்கு பயமாக இருக்கும்க்கா. ஹே, இங்கேருந்து 2 நிமிஷம் தான் நடக்கணும். அங்கே 5 நிமிஷம் சாமி கொடுவேன், மறுபடியும் 2 நிமிஷம் நடந்து வந்துடுவேன். அவ்வளோதான். வெயிட் பண்ண மாட்டியா? இங்கே எப்பயாவது இந்த பக்கம் வருவேன். எனக்கு அந்த சாமி ரொம்ப பிடிக்கும். நீயே அக்கா கூட போக மாட்டேங்கிற, அவங்க தனியாக போகிறேன்றாங்கல்ல. ஐயோ,
இவங்கிட்ட இப்ப நான் என்ன சொல்றது? என்ன கேட்டுட்டே இருக்கேன்? ஜெய்குட்டி, அவ வேண்டாம், நான் மட்டும் போயிட்டு வந்துடுவேன். அவ இங்க வெயிட் பண்ணுவா, நீ கிளம்பு. என்ன பேசுறீங்க? இவ இங்க தனியா நிப்பாலாம், நீங்க தனியா கோயிலுக்கு போவீங்களா? நான் வீட்டுக்கு போகணுமா? என்னக்கா? என்ன ஜெய்குட்டி, அம்மா தான் தேடுவாங்கன்னு சொன்னீங்க. அதுக்கு உங்க 2 பேரையும் தனியா விட்டுட்டு போக சொல்றீங்களா? திட்டு வாங்குறது முடிவாகி போச்சு. என்ன இன்னொரு 1/2 அன் ஆகுமா? சேர்த்தே திட்டு வாங்கிக்கிறேன். வாங்க கோயிலுக்கு போலாம். அக்கா, அப்பனா உங்க தம்பியை கூட்டிட்டு நீங்க கோயிலுக்கு போங்க, நான் இங்க இருக்கேன். சீக்கிரம் வந்துடுங்க, எனக்கு பயமா இருக்கும். ஹேய், உனக்கு என்ன பிரச்சனை? பயந்துட்டு இந்த இடத்துல நிக்கிறேன்ற, கோயிலுக்கே வர மாட்டேங்கிற? அது அப்படிதான், நீங்க முதல்ல உங்க அக்கா கூட்டிட்டு போயிட்டு வாங்க. லேட் ஆயிட்டே இருக்குல்ல, அப்புறம் இருட்டிடும். சீக்கிரம் போயிட்டு வாங்க. ஜெய், நீ ஒன்று பண்ண, எனக்கு இங்கே பழக்கமான ஏரியா தான், எனக்கு பயம்லாம் இல்லை. 5 நிமிஷம் ரொம்ப, நான் கோயிலில் போய் வேகமாக சாமி கும்பிட்டு ஓடி வந்துடுறேன். நீ இவ கூட இரு. எது? அக்கா வேண்டாம், நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, நான் வெயிட் பண்ணுறேன். 5 நிமிஷம் தானே, நான் வெயிட் பண்ணுறேன். லூசுங்களா, எனக்கு ஒரு பயமே இல்லை. நீங்கள் 2 பேரும் தான் ரொம்ப பயப்படுறீங்க, எனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு. அதெல்லாம் இல்லை, நான் போனோடனே வந்துடுறேன். ஜெய், நீ இங்கே இருக்க கூட, 5 நிமிஷத்தில் கண்டிப்பாக ரிட்டர்ன் வந்துடுவேன். ஓகே, அப்படி இல்லைன்னா நீ வா. அக்கா, அக்கா, ஹேய், கோயிலுக்கு வரல உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ பாரு, அக்கா மட்டும் தனியாக போயிருக்காங்க. ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க. கோயிலுக்கு ஏதாவது போகாமல் இருப்பாங்களா? போகிற மாதிரி இருந்தால் போயிருக்க மாட்டோமா? என்ன சொல்ற? நான் கோயிலுக்கு போகக்கூடாது, போதுமா? கோயிலுக்கு போகக்கூடாதா? என்ன உளர்ற? ஓ, அச்சோ. கண்மணி, அப்புறம் ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பால் பணியாரத்தை எடுத்துகிட்டு வந்தீங்க? ரெஸ்ட் எடுத்துருக்க வேண்டியதானே? போச்சு, கண்டுபிடிச்சிட்டானா? நீ பயங்கரமான ஆள் தான்டா, கருவேப்பிலை. பாட்டியும் தாத்தாவும் தான் ஒரே புலம்பல், பேரனுக்கு பால் பணியாரம் கொடுத்தே ஆகணும்னு. சரின்னு அதான் எடுத்துகிட்டு வந்தோம். சரி, இங்கே வா, உட்காரு. என்னது? ஹே லூசு, வா வந்து உட்காரு. இல்லை, பரவாயில்ல. ஒன்றும் கடிச்செல்லாம் சாப்பிட மாட்டோம், வா வந்து உட்காரு. இல்லை ஜெய், உட்காருன்ற. என்னாச்சு? ரொம்ப அமைதியாக இருக்க. எப்போ பார்த்தாலும் ஏதாவது பேசிகிட்டே இருப்பேன். கொஞ்ச நேரத்துக்கு மௌன விரதம். என்னது? ஹே, என்னாச்சு? அதான் சொன்னனே, மௌன விரதம்னு. என்ன பார்த்து சொல்லு. போச்சு. கண்மணி, கண்மணி. ஐயோ, இந்த அக்காவை காணுமே. கண்மணி, அக்கா வர எவ்வளோ நேரம் ஆகும்? ஏன்? சும்மாதான். நேற்று ஏன் நீ ஜீவி வீட்டுக்கு வரல? உடம்பு சரியில்லை, அதனால தான். என் கூட நீ பேசுறது தெரிஞ்சா உங்க அம்மா உன்னை அடிப்பாங்களா? இது என்ன கேள்வி? கண்டிப்பா. அப்புறம் ஏன் பேசுற? தெரியல. என்ன பதில் இது? ஏன் பேசுறேன்னு கேட்டேன். பிடிச்சிருக்கு, அதனால பேசுறேன். என்னது? ஒரு தடவை தான் சொல்ல முடியும், அடிக்கடிலாம் சொல்ல முடியாது. ஜெய், இப்ப சொல்லு, என்ன சொன்ன? ப்ளீஸ். வேண்டாம் ஜெய். அப்படின்னா சொல்லு. இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஹே, என்ன தொட்டு பேசுகிற அளவுக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தது? யார் கொடுக்கணும்? எனக்கு யார் கொடுக்கணும்? ஓஹோ, தொட்டு பேசுறது மட்டும் இல்லை, இன்னும். ஜெய், வேண்டாம். இது காதல் இல்ல, அதுக்கும் மேலதான்.
சாமி கும்பிட்டுட்டீங்களா? ம் கும்பிட்டுட்டேன். சீக்கிரமாக வந்தது கூட நல்லதாக போச்சு போல. ஐயோ போச்சு. கண்மணி வீட்டுக்கு போகலாமா? அக்கா. ஜெய்குட்டி லேட் ஆயிடுச்சுல, நீ கிளம்பு. கண்மணி. ஐயோ அண்ணன். கண்மணி இங்க என்